தோள்பட்டை மூட்டு விலகிறதுனா வந்து தோள்பட்டையில இருக்கக்கூடிய பால் வந்து கப்புல இருந்து விலகிறது. அது கொஞ்சம் ஈஸியா நடக்கும். இடுப்பு எலும்பை விட ஷோல்டர் எலும்பு ஈஸியா நடக்கும். எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழுகிறதுனால நடக்கும். ஸோ வேகமா நம்ம வந்து டூ வீலர்ல போறோம், இல்ல வேகமா ஓடுறோம், ஓடி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா தடுக்கி விழுகும்போது கையை கீழே வச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல ஷோல்டர் எலும்பு வந்து வெளியில விலகிடும். ஸோ ஷோல்டர் எலும்பு வெளியில விலகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்போர்ட்ஸ். ஸோ விளையாட்டுல வந்து ரொம்ப ஈஸியா இந்த ஷோல்டரோட மூட்டு வெளியில விலகும். ஸோ இது வந்து எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க. இப்போ இந்த கபடி விளையாட்டு, ஃபுட்பால், இதுல எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாராவது ஒருத்தவங்க கையை பிடிச்சிட்டாங்க, நம்ம கீழே விழுகிறோம்ன்ற போது அந்த கை வந்து விலகும். ஸோ இந்த மூட்டு விலகிறது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். கிராமத்துல வந்து இதை வந்து நிறைய விஷயத்துக்கு இதே காரணத்தை சொல்லுவாங்க. ஸோ மூட்டு விலகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜவ் வீக்கத்தை கூட மூட்டு விலகுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா வைத்தியர் வந்து அதை நேர்படுத்துறேன்னு சொல்லுவாரு. பட் மூட்டு விலகிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியா உள்ள சேர்க்க முடியாது. அந்த மூட்டு விலகினதை திரும்ப சேர்க்க முடியாது. ஸோ இப்ப அந்த மூட்டு விலகும் போது என்ன ஆகுதுன்னா, மூட்டுல இருக்கக்கூடிய கப் as well as பால் ரெண்டுமே டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த கப்பும் வந்து டேமேஜ் ஆகும். மூட்டு வந்து கப்பும் பாலும் இருக்கும்போது அந்த கப் மூட்டு வெளியில வரும்போது கப்போட விளிம்பு வந்து டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி போய் மூட்டு விலகின பிறகு நம்மளோட பால் வந்து இந்த கப்ல போய் உட்காந்துக்கும். ஸோ உட்காரும் போது கப் பால்லயும் உங்களுக்கு டேமேஜ் வரும். ஸோ கப்லயும் டேமேஜ் வரும், பால்லயும் டேமேஜ் வரும். இந்த டேமேஜ் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் டேமேஜா இருக்கும். ஈவன் ஒரு தடவை மூட்டு விலகினாலும் சரி, அதை ப்ராப்பரா நம்ம சரி செய்யல, கிராமத்துல சும்மா இழுத்து வைக்கிறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இழுத்து வைக்கிறாங்க, எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவு செய்து நிராகரிச்சிருங்க. போய் ஒரு நல்ல ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்து கொஞ்சம் ஒரே சிங்கிள் ஷாட்ல அதை உள்ள ஏத்துனாதான் அந்த பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் பிறகு இல்லாம இருக்கும். இதுல என்னென்ன பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா வந்து மூட்டு திரும்ப திரும்ப விலகிறது, ரெக்கரண்ட் டிஸ்லோகேஷன். ஸோ ஒரு தடவை விலகுச்சுன்னா கரெக்டா உள்ள வச்சுட்டோம்னாக்கா அண்ட் அதுக்கப்புறம் கரெக்டா பராமரிச்சோம்னாக்கா அந்த மூட்டு திரும்ப விலகாது. பட் இப்போ நமக்கு வந்து நம்ம ப்ராப்பரா அதை நமக்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப அந்த மூட்டு விலகிற ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஜவ்வுகளும் அடிபடலாம், நரம்புகளும் அடிபடலாம். ஸோ இந்த நரம்புகள் அடிபட்டுச்சுன்னா இது எல்லாமே பெர்மனன்ட் டேமேஜா ஆகும். இந்த பெர்மனன்ட் டேமேஜ் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம அதை சரிப்படுத்துறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தயவு செய்து கரெக்டா நீங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும். சரி, மூட்டு விலகியாச்சு, கரெக்டா ஒரு டாக்டர்கிட்ட போய் உள்ள வச்சாச்சு, இல்லைன்னா கிராமத்துல கூட யாரோ ஒருத்தவங்க உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த மூட்டை அசையாம, ஷோல்டர் அசையாம நீங்க 3 வாரம் மினிமம் 20 நாள்ல இருந்து 1 மாசம் ஆகுது அந்த மூட்டை கையை மேல தூக்காமலேயோ திரும்பவும் ஸ்போர்ட்ஸ் விளையாடாமையோ இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாம் அந்த உள்புண்ணு ஆறி நல்லா செட் ஆன பிறகுதான் திரும்பவும் அந்த மூட்டை வெளியில விலக விடாது. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப காமனா நான் பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் மூட்டு விளைவிச்சு சார், உள்ள வச்சாங்க சார், அதுக்கப்புறம் நான் திரும்பவும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார், எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு சார், அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கொஞ்சம் அதை மட்டும் நீங்க கிராமத்துல இருக்கிறவங்க இதை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதோட ரெக்கரண்ட் டிஸ்லோகேஷன், திரும்ப திரும்ப மூட்டு விளைவிச்சுன்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து ஹபிச்சுவலா இருக்கும். சில பேர் இது விளையாட்டுக்கே வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை விலகி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு ஷோல்டர் மூட்டு தேய்மானம் வரும். இது எல்லாமே ரொம்ப காமனா 25-20 வயசுல வரும். ஸோ நமக்கு வந்து 50-55 வயசுல வந்து இந்த மூட்டு தேய்மானம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய கஷ்டம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் நம்ம செய்யற மாதிரி வரும். ஸோ அதனால இந்த மூட்டு ரிக்கரண்டா விலகுது அப்படின்ற போது நம்ம அதை வந்து ப்ராப்பரா அறுவை சிகிச்சை மூலமா நம்ம அதை உள்ள வச்சு நம்ம அதை திரும்பவும் விலகாம நம்ம ஆக்கலாம். ஸோ இந்த கப்போட டிஃபெக்ட், நான் சொன்ன மாதிரி கப்போட விளிம்பு இல்லாம இருக்கிறது, அந்த டிஃபெக்டையும் நம்ம சரி செய்ய முடியும். ஸோ இதை வந்து நீங்க தயவு செய்து தோள்பட்டை எலும்பு வெளியில விலகிறத வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். அண்ட் இதை நீங்க கரெக்டா ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமும் முக்கியமா கரெக்டா பராமரிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.